ஹலோ, ஹாய். சரியான குளிர் எந்திரிக்கவே முடியல. 7:45க்கு தான் எந்திரிச்சு மெதுவாக கிச்சனுக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு வேலை பால் காய்க்கணும். நட்சத்திரா எப்போ வேணால் எந்திரிச்சு அம்மா பால் அப்படின்னு அழுவா. ஸோ ஃபஸ்ட்டு பால் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பருப்பு ஊற வச்சுட்டு குக்கிங்க்கு அந்த பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு வெளியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். ஏன்னா எனக்கு வந்து 8:45க்கு கஸ்டமருக்கு ஃபுட்டு டெலிவரி கொடுக்கணும். ஸோ ஒரு பக்கம் அரிசியும் கழுவி அடுப்பில் வச்சுட்டு பருப்பையும் வச்சுட்டு வெளியே போயிட்டு பால் இருக்கும் எடுத்துகிட்டு வரணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் பாருங்கள், எங்கள் வீட்டில் கேட் இல்லாதனால இவங்கெல்லாம் ஃபேமிலியாக இந்த இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. எனக்கு இவங்க இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இவங்க வந்து தேவையில்லாமல் பேட் வேலையெல்லாம் பார்த்து வைப்பாங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லாம் போய் வைக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இன்றைக்கெலாம் நல்லா சமத்து பிள்ளைங்களாம் இருந்துச்சு. நக்ஷாவுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு பால் ஆற்றி வச்சுட்டு வெளியே போனேன். போயிட்டு இவங்கெல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணி இது எனக்கு ஒரு பயமாக இருக்கும். என்னால் வந்து இந்த மாதிரி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்குமா, இது இவங்களை வந்து வெளியே துரத்தி விட மனசு வராது. ஸோ நான் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். என்னை பார்த்தோன்னே கொஞ்சம் மூவ் ஆகிடுவாங்க. ஸோ க்ளீன் பண்ணி தண்ணி, இந்த மஞ்சள், கொஞ்சம் வாசனைக்கு பன்னீர் இந்த மாதிரிலாம் தொளிச்சு விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க வந்துடுவேன். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அவங்கள வந்து எப்படி துரத்துறது அப்படின்னு ஒரே ஃபீலிங்ஸாக இருக்கும். கேட் போட்டால் அவங்களே போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள சீன்றதே இல்லை. ஆனால் க்யூட்டாக இருக்குங்க. ஸோ வந்து காலையிலே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அகைன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த கிச்சன் காய்கறி சாம்பார் வைக்கலான்னு சொல்லி எல்லா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸும் எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி ஸோ கட்டுன்னு சாம்பார் வைக்கணும். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்போது 8:08க்கு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். காய்கறியெல்லாம் அடுப்பில் போட்டு சாம்பாரை கூட்டி வச்சதுக்கப்புறமா நக்ஷாவுக்கு போயிட்டு பால் கொடுத்து ஹாப்பி மார்னிங் சொல்லியாச்சு. மேடம் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே காம் டவுனாக தான் இருப்பாங்க. 8:30க்கு ஃபுட்டு கொடுக்கணும். அப்போது வந்து இன்றைக்கி 8:45க்கு வர சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கடைன்னு வச்சுட்டு இன்றைக்கி பிரதோஷம். ஸோ வந்து அவங்களுக்கு மட்டும் ஒரு 2 முட்டை வறுத்து வச்சுட்டு எங்களுக்கு வந்து பீட்ரூட் தோசை நக்ஷுக்குட்டிக்கு செஞ்சேன். ஸோ கரெக்டாக அவங்களுக்கு ஃபுட்டு டைமுக்கு டெலிவரி பண்ணிட்டு இவளுக்கு வந்து ஒரு தோசை வந்து நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சுட்டு ஒரு ஆப்பிளும் கட் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு தோசையும் சுட்டு வச்சுட்டு தான் நான் அவங்கள ஃப்ரெஷ்ஷப் பண்ணவே போவோம். ஸோ 2 பேரும் கடகடன்னு ஒரே டைமில் போயிட்டு குளிச்சுட்டு கடகடன்னு கிளம்பி போகணுன்னு பிளான். இப்போ பாட்டில் போடுறேன். இவளுக்கு நான் வந்து கொஞ்சம் இந்த நிப்பிள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறமா இந்த பால் பாட்டில் நான் ஏன்டா வாங்கினேன்னு இருக்கு. ஏன்னா மற்ற டைம்லேயும் இந்த பால் பாட்டில் வந்து வாயில் வச்சு சப்பிட்டே இருக்க. இவளுக்கு வந்து இந்த ஹனி நிப்பிள் ஞாபகம் வந்துருச்சு போல். இதை வந்து வாங்குறதுக்குள்ளே செம்ம போராட்டமாக இருக்கும். ஸோ என் ப்ரின்ஸஸ் க்யூட்டாக ரெடி ஆகிட்டா. இந்த ஒரு வாயுமே அவள் துப்பிட்டா. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னால், நான் வந்து ஸ்கூலில் போய் சாப்பிடுவேன்னு சொன்னான். அப்புறமா ஃபோர்ஸ் பண்ணி ஊற்றி பார்த்தேன். அதெல்லாம் வேலைக்கே ஆகலை. அவ்வளோதான். ஏன்னா நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சுக்கிட்டேன் தோசை வந்து மேடம் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டாங்க. இது ஜாலியாக இருக்கும் தெரியுமா. இவ கூட நல்லா என் கூட கம்பெனி தருவாங்க மேடம். பாடுறாங்க உள்ள. நீ பாடல நக்ஷா, நானா பாடுறாங்க உள்ள. இப்போ கூட்டிட்டாங்க போ, கூட்டிட்டாங்க போ. யாஷ் இந்த ஓப்பன் பண்றாங்க. ஓடு ஓடு நக்ஷா பாய். யாஷ் பாய். தட்டி விட்டுரு போடா. ஹாப்பி மார்னிங் லக்ஷ்மிகா. பொறுமையா போங்க. ஏய் கிடைக்கல. நக்ஷா எனக்கு இன்னொன்னு. நக்ஷா எனக்கு இன்னொன்னு. அவளோட அங்க போய் நின்னு சொல்லுவா. ஹாப்பி மார்னிங் நக்ஷா. வலிக்குது. நீ பாத்துட்டே போ. எல்லாம் 2 மணி நேரத்துக்கு போ. அங்க பாத்து போ. பாப்பாக்கு ஹாப்பி பர்த்டே இப்பவே சொல்றா பாருங்க. ஹாப்பி மார்னிங். ஏய் பை. அவளுக்கு சண்டே தான் பர்த்டே. நக்ஷா ஸ்கூலில் விட்டுட்டு சஞ்சனா போயிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஆர்டர்ஸ்லாம் வந்தால் பண்ணுற அளவுக்கு இப்போ ஸ்டாக்கே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் நான்
எல்லா ஸ்டாக்கையும் ரீஃபில்லும் பண்ணேன். இப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு தெளிவு வந்திருக்கு. ஆர்டர் வந்தால் தைரியமாக ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு. இல்லைன்னா நான் பயப்படுவேன், வேண்டாம் அப்படின்னு கஸ்டமர்ஸ்கிட்டே சொல்லுவேன். ஏன்னா மோஸ்ட்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஆர்டர் கொடுக்குறது. பரவாயில்ல நீ பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ப்ரௌனிஸ்லாம் பண்ணுறதுக்கு நாட்டு சக்கரை, அகெயின் அந்த பட்ரு எல்லாமே நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டட் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அன்சால்ட்டட் பட்டர் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் சாக்லேட்ஸு அந்த மாதிரி பேக்கிங் ஐட்டமும் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கேன். அதெல்லாம் கூட இன்றைக்கி ரீச் ஆகிடும். ஆக்சுவலாக December 1 நக்ஷா பர்த்டே. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கேக்ஸ் வந்து கரெக்டாக எந்த ஆர்டரையுமே ஸ்கிப் பண்ணாமல் எடுத்து பண்ணணும்னு ஒரு தைரியத்தோடு இருக்கிறேன். பார்ப்போம். ஸோ வீட்டுக்கு வந்து பட்டெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் ஸோ சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படியே தோட்டத்துக்கு போய் இப்போ தான் தோட்டத்தை பார்க்குறேன். காலைல எழுந்தோடனே நான் டீ எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருப்பேன். இப்போல்லாம் உண்மையாகவே நான் கொஞ்சம் பிஸியாகிட்டேன். ஸோ பிஸியாக இருக்கவும் ஜாலியாக தான் இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கிச்சன்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி பெருசாக எந்த வேலையும் இல்லை. ஸோ வந்து எந்த பிளானுமே இல்லை. அப்போ ஈவினிங் 4:30 to 6:30 பிரதோஷம் கோயில் போகணும் அப்படின்னு நினச்சேன். நக்ஷா வந்தோடனே சாப்பாடு சாப்பிட்ற இல்லையா பால் கண்டிப்பாக கேட்பா. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பால் பாட்டில். ஸோ அவளுக்கும் வந்து பால் காய்ச்சி சுட வச்சுட்டு இன்றைக்கி வந்து பாப்பா பிக்கப் பண்ணிட்டு பாப்பாவுக்கு பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும். நான் பெரம்பலூர் திருச்சி போகலான்னு தான் பிளான் போட்டேன். பட் இப்போது வந்து கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. கண்டிப்பாக போக முடியாது. ஸோ ஒரு 20 minutes டைம் வந்துச்சு. இந்த கீரையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு க்ளீன் பண்ணிட்டு நக்ஷாவை பிக்கப் பண்ண சாப்பிட்டு போயாச்சு. ஹாப்பி டே அக்ஷா, ஹாப்பி டே. இப்போ மேமுக்கு சொல்லு ஹாப்பி டே சொல்லு. அந்த மூணு இல்லை எங்க யாஷ் அக்ஷா எனக்கு வந்துட்டு இருக்கோங்க. இப்போ நக்ஷா எனக்கு அக்ஷா எனக்கு நக்ஷா உனக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போகலாமா? உனக்கு எடுக்க போகலாமா கேளு. கேளு உனக்கு எத்தனை ட்ரெஸ் வேணும்? 3 ட்ரெஸ் வேணுமா? ஸ்கூல்ல என்ன சாப்பிட்ட? ஆப்பிள் சாப்பிட்டியா? தோசை நல்லா இருந்துச்சா? இங்கே போயிட்டு நான் கொஞ்சம் வந்து இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி பார்க்கலான்னு பார்த்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த ட்ரெஸ்லாமே நக்ஷாவுக்கு வந்து ஃபிட்டாக இல்லை, தலை சேரலை. அப்போ எனக்கு எது கொஞ்சம் ஓகே, அவளுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதை எடுத்தேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு கடைக்கு போயிட்டு வைகை டெக்ஸ்டைல்ஸ் வந்து திட்டுக்குடியில் தான் இருக்குது. அது வந்து சாரதாஸ், ரெண்டுமே பக்கத்தில் தான், பஸ் ஸ்டாப் கிட்டே தான் இருக்கும். இந்த ட்ரெஸ் நான் ஆல்ரெடி போன வாரமே செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வைகையில் போயிட்டு இதையும் எடுத்தாச்சு. எல்லாமே அவங்களே அழகாக பாப்பாவுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுறது. அங்கே இருக்கிற பசங்கள்லாம் இவள் போனோடனே இவளை தூக்கிட்டே சுற்றுறது. இதுதான் செகண்ட் டைமே போகிறா. பட் ஏதோ பல நாள் பழகின மாதிரி நல்ல பரவாயில்ல, நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேடம் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு குத்துது அப்படிங்கிறாங்க. ஆனால் செம்ம அழகாக இருந்தா. 2 ட்ரெஸ்லேயுமே ரொம்ப அழகாக இருந்தா. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அவளுக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க சூஸ் பண்ண ட்ரெஸ்ஸே எடுத்தாச்சு. அப்போ பர்த்டேக்கு 1, 2 அது இல்லாமல் 2 ட்ரெஸ், மொத்தம் 4 ட்ரெஸ் மேடம்க்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தால் சட்டனாக ஒரு கேக் ஆர்டர் கால் பண்ணி ஒரு 1:30க்கு கேட்டாங்க கேக் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. சரி ஓகே 7:30க்கு தான் டெலிவரி, ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஆர்டரும் எடுத்தாச்சு. கரெக்டாக ப்ராடக்ட்டும் எல்லாமே ரீச் ஆயிடுச்சு. மேடம் மறுபடியும் பால் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. ஸோ கோவிலுக்கு போக முடியாது. அதனால் பூவெல்லாம் பறித்து பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி கோவில் போகிறேன்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட இந்த பூ எல்லாத்தையும் கொடுத்து விட்டாச்சு. ஏன்னா எனக்கு பூ நான் போகிறனோ இல்லையோ இந்த பூ வந்து 1ஓ 2ஓ நம்ம வீட்டு பூ சிவனுக்கு போய் சேரணும்னு ஒரு ஆசை. ஸோ பூ அழகாக உங்ககிட்ட கொடுத்து வச்சாச்சு. ஸோ ஃப்ரெஷ் க்ரீமும் ரெடி. ஃபஸ்ட்லாம் ஃப்ரெஷ் க்ரீம் அடிக்கவே கை நடுக்கமாக இருக்கும். இப்போ ஆனால் பரவாயில்ல. உண்மையிலே ஒரு விஷயம் பண்ண வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் வரும். இன்னும் வந்து கேக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி பழகலை. பட் இந்த ஐசிங் பண்ணி பழகலை. கேக்லாம் நல்லாவே வந்துடும். ஸோ இப்போ நாங்கள் இந்த மாதிரி க்ரீம் நாசில் விட்டு வெளியவே வராது. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ இதுதான் கேக். 9 அழகான கேக்கில் திஷ்டிப்பட்ட மாதிரி அவங்க பேரை கன்றாவே எழுதி வச்சுருக்கேன். ஐயோ என்னை மன்னிச்சிருங்க மிஸ்டர் பர்த்டே பாய். ஸோ கேக்லாம் அழகாக தான் இருந்துச்சு. பேர் மட்டும்தான் ஓகே. கண்டிப்பாக அதையும் நம்ம கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எழுதி என்னோடய குருநாதர் வந்து ஹாப்பி பர்த்டே கூட டாப்பர் வைக்கக்கூடாது, எழுதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து எழுத சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அவர் சொல்லியே இப்போல்லாம் ஏதோ கேட்கல எதையோ ஒன்று எழுதி விட்டுறேன். அப்புறம் நம்மளாம் சும்மா இருப்போமா, கொஞ்சம் மீதி கேக்கெல்லாம் எடுத்து நக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு கேக் எழுதணும். இதை நாங்களே கட் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. ஸோ
ஸோ பார்த்தீங்களா, ஒரு கேக் முடிச்சோன்னே இவ்வளோ பாத்திரம். ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் நக்ஷா கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். என்னோடய அக்கா வந்தாங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நைட்டுக்கு பால் நமக்கு நைட்டு டிஃபன் வேணாம் பால் வேணும் அப்படின்னு கேட்டே இருந்தேன். அப்புறமாட்டு கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரே ஒரு பேக்கெட்டு மேகி தான் இப்பி, அதுக்கு இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டோம். ஸோ கஸ்டமருக்கும் கேக் பேக் பண்ணி வச்சாச்சு. கரண்டு போயிடுச்சு, ஃபோனு சுவிட்ச் ஆஃப், 2% எப்படி இருக்கும் கஸ்டமருக்கு. கேக் ஆர்டர் பண்ணோம், ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, என் வீடு தெரியவே தெரியாது. அவங்க வந்துட்டு கால் பண்ணும்போது என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அப்புறம் அப்படி இப்படின்னு ஆன் பண்ணி கரெக்டாக கேக்கும் வந்து டெலிவரி கொடுத்துட்டேன். மேகி செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம் வெளியே, கரண்ட்லாம் வந்து ஒரு 1/2 hour கரண்ட் இல்லை. அப்புறமா வந்து உட்காந்து சாப்பிட்டோம். நான் வந்து இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டதே இவள் அதை சாப்பிட்ணுன்னு, ஆனால் மேடம் எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வெறும் மேகியை மட்டும் சாப்பிட்டாங்க. ஓகே, நல்லா வந்து நிறைய ஃபுல்லாக ஒரு பிளேட் ஃபுல்லாக நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. அகெயின் இவ்வளோ பாத்திரம் அதையும் கழுவி க்ளீன் பண்ணிட்டு நக்ஷுக்குட்டிக்கு மில்க் ஊற்றி வச்சுட்டு எப்படி எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் பாத்திரம் எடுத்து ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி நைட்டும் பால் பாத்திரத்தை வெளியே வச்சதுனால லைட் ஆஃப் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணிட்டு உள்ளே போயிடுவோம். 7:45 8 o'clockலாம் போயிடுவோம். ஒர்க் இருந்தால் மட்டும்தான் 9 o'clock மேலே ஆகும். ஸோ இவங்களுக்கும் பால் ஊற்றியாச்சு. இவங்களுக்கு பிஸ்கெட் வேறு தீர்ந்துச்சு. 2 days பிஸ்கெட்ஸே போடல. நான் பிஸ்கெட் போட்டாலும் பால் ஊற்றினாலும் என் ஹஸ்பண்ட் சுற்றிட்டு வரேன், நீ இதெல்லாம் போட்டின்னா இது இங்கேருந்து போகவே போகாது. ஆனால் எனக்கு மனசு கேட்காது. பாவம்ல என்னை நம்பி இருக்கும், எவ்வளோ க்யூட்டாக லட்டு மாதிரி இருக்குது. சரி ஓகே, என்ன இது டாய்லெட் போய் வச்சா நான் தான் அள்ளி போட்டு கழுவிலாம் போட்டுட்ருக்கேன், வேறு என்ன பண்ணுறது. ஓகே ஓகே, குட் நைட் சொல்லி அவங்களுக்குலாம் குட் நைட் சொல்லிவிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் 2 days டீயே குடிக்கல. ஸோ வந்து எனக்கும் வந்து நைட்டு டீ குடிக்கனா பிடிக்கும். எப்போவுமே இல்லை, பட்டு குடிப்பேன். அது மாதிரி லைட் டீலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. செம்ம ஸ்ட்ராங்காக வேணும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கை கம்மி பண்ணியிருக்கேன். எனக்கு கம்மி தான், மற்றவங்களுக்கு அது கம்மியான்னு தெரியாது. ஸோ ஒரு நல்ல டீயும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ டீயை ஊற்றி வச்சுட்டு அந்த டீ பாத்திரத்தை கழுவுனா தான் எனக்கு டீவே வந்து நிம்மதியாக குடிக்க முடியும். ஸோ டீ ஊற்றி சூடாக வச்சுட்டு காலையில் குளித்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபேஸ் வாஷ்னு ஒன்று பண்ணுறோம். அப்படின்னா நல்லா இருக்குது கிளைமேட்டு. தண்ணி பட்டாலே ஐயையோ அப்படின்னு இருக்குது. பாத்திரம் கழுவும் போதெல்லாம் அப்படியே கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுது. ஐயோ ஊட்டி திட்டுக்குடி வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் ரொம்ப குளிருது. ஸோ நல்ல ஒரு சூடாக ஒரு டீ அடிச்சுட்டு ஜாலியாக தூங்க வேண்டியதான். ஸோ கிச்சன் ஷட் டவுன் பண்ணியாச்சு. இனி வீடே போனாலும் நான் இந்த ரூமை விட்டு வெளியவே வரமாட்டேன். நாங்கள் வந்து இனி இந்த டீ கப்பு பால் பாத்திரம்லாம் நாங்கள் ரூம்லேயே வாஷ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் காலையில் எப்போ தூங்கி எழுந்திரிக்குமோ அப்போ தான் இந்த சொர்க்கவாசலை திறந்துட்டு வெளியவே வருவோம். அந்த மாதிரி தான் நல்ல கம்ஃபர்டபுளாக செட் ஆயாச்சு. ஓகே, ஹாப்பி டே, குட் நைட்.